தனுஷ் தனுஷை தான் ஈஸியாக வந்து டைரக்டர்ஸ் எல்லாருமே ஏமாற்றி வச்சிடுறாங்க. அப்படி ஒரு சம்பவத்தை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கடந்து வந்த குபேராவாகட்டும், இட்லி கடையாகட்டும், இப்போ வந்த கரையாகட்டும், எல்லாத்துலேயுமே தனுஷை ஏமாற்றிருக்காங்கன்னு தான் சொல்லுவேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, தனுஷ் நடித்து இப்போ வெளியான கரை படத்தோட ஒரு ஃபுல் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். படத்தோட ஹைப்பு ஃபஸ்ட்டு பேசிடுவோம். படத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ்ஸு, படத்தோட ஸ்டோரி அதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி படத்தோட ஹைப்பை பற்றி பேசிப்போம். இந்த படத்தோட டைரக்டர் எடுத்துக்கிட்டிங்கன்னா, படத்தோட டைரக்டர் வந்து போர்த்தொழில் படம் எடுத்த டைரக்டர் விக்னேஷ் ராஜா தான் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. அவர் தான் எழுதியிருக்காரு இந்த படத்தை. எப்போ ஃபஸ்ட் இந்த இது அனௌன்ஸ்மெண்ட் எப்போ வந்துச்சோ, விக்னேஷ் ராஜாவும் தனுஷும் சேர்றாங்க அப்படின்னு வந்ததுலேருந்தே ஒரு பயங்கரமான ஹைப் தான் இருக்குது. ஏன்னா போர்த்தொழில் படம் வந்து ஒரு பயங்கரமான படம், பயங்கரமான ஹிட். ஒரு டிபியூட் டேரக்டர்னால இப்படி படம் எடுக்க முடியுமா அப்படின்னு நினைக்க வச்ச மாதிரியான படம் தான் போர்த்தொழில். அந்த படத்தோட டேரக்டர் வந்து நம்ம தனுஷ் ஒரு பெர்ஃபார்மரோட சேர்றப்ப கண்டிப்பாக ஒரு அப்சல்யூட் ஒரு பிளாக் பஸ்டர் படம் ஒன்று ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லி எல்லாருமே வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதே போல் ஹைப்பு ஏறிக்கிட்டே தான் இருந்துச்சு ஒவ்வொரு இடத்துலையும். படத்தோட பேர் கரன்னு வந்த பேராக இருக்கட்டும், அதேமாரி ஜி பிரகாஷ் மியூசிக்கில் கரசாமின்னு ஒரு சாங் ஒன்று வந்துச்சு, அதுவாக இருக்கட்டும், கேஸ்டிங்கில் அவங்க அனௌன்ஸ்மெண்ட் ரிலீஸ் பண்ண அதுவுமே ரொம்பவே ஹைப்பாக தான் இருந்துச்சு. அதே போல் படத்தோட ப்ரொமோஷனுக்காக பல வேலைகள் நடந்துச்சு, ஆடியோ லான்ச் நடந்துச்சு, ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட் நடந்துச்சு. இதெல்லாம் தாண்டி படத்தை நல்லாவே ப்ரொமோட் பண்ணது எதுனா டைரக்டர்ஸோட, அதாவது டைரக்டரோட இன்டர்வியூ. டைரக்டர் வந்து பல யூடியூப் சேனலுக்கு போய் இன்டர்வியூ கொடுத்தாரு. நம்மளும் அதை நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜிலலாம் அந்த இன்டர்வியூஸ்லாம் ஷேர் பண்ணியிருப்போம். அவர் கொடுத்த அந்த ஸ்பீச், அவர் கொடுத்த அந்த ஹைப்பு, அதுதான் படத்தோட மிகப்பெரிய ப்ரொமோஷனே நான் சொல்லுவேன். நல்லா படத்தை வந்து ஒரு ரீச் கொண்டு போனது வந்து விக்னேஷ் ராஜாவோட இன்டர்வியூ. இது எல்லாம் தாண்டி நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். காலையில் படம் ரிலீஸ் ஆக போகுது இன்றைக்கி, அதாவது நேற்று படம் ரிலீஸ் ஆனிச்சு. நேற்று காலையில் படம் ரிலீஸ் ஆக போகுது. நான் வந்து என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜில் நான் ஒரு போஸ்ட்டு போடுறேன். எங்கள் தலைவன் தனுஷ் வந்து கையில் டூல்ஸை எடுத்துட்டாலே படம் பிளாக் பஸ்டர் தான் அப்படின்னு. ஏன்னா படத்தோட ட்ரெய்லர் டீசர்லலாம் என்ன இருந்துச்சுன்னா, தலைவன் வந்து இந்த கையில் பெரிய அருவா எடுத்துகிட்டு வர மாதிரி, சுத்தியில் வச்சு அடிக்கிற மாதிரி, துப்பாக்கி அதெல்லாம் வச்சுருந்தாரா. தலைவன் டூல்ஸை கையில் எடுத்தாலே படம் பிளாக் பஸ்டர் தான் அப்படின்ற மாதிரி போஸ்ட்லாம் நம்ம காலையில் ஷேர் பண்ணியிருந்தோம். ஏன் இப்படி ஷேர் பண்ணோம்? ஏன்னா படத்தோட ஹைப் அப்படி இருந்துச்சு. கண்டிப்பாக படம் ஹிட் ஆகிடும், பிளாக் பஸ்டர் ஆகிடும். என்ன காரணம்? போர்த்தொழில் படம் டைரக்டர் இருக்கார், நம்ம தனுஷ் பர்ஃபார்மர் சொல்ல வேணாம், கேஸ்டிங் பக்காவாக இருக்குது, ஜி பிரகாஷ் மியூசிக்கு, படம் கண்டிப்பாக பிளாக் பஸ்டர் தான் அப்படின்ற ஒரு நினப்பில் தான் நம்ம இருந்தோம். படத்தோட கேஸ்டிங் எடுத்துப்போம். ஃபஸ்ட்டு படத்தோட கேஸ்டிங் எடுத்துக்கிட்டிங்கன்னா, படத்தில் தனுஷ் நடிச்சிருக்காரு ஹீரோவாக, ஹீரோயினாக மம்தா பைஜு நடிச்சிருக்காங்க. ஒரு மெயின் கேரக்டராக கருணாஸ், கேஎஸ் ரவிக்குமார், ஜெயராம் நடிச்சிருக்காங்க. இவங்களாம் ஒரு மெயின் கேரக்டர். முக்கியமாக மலையாள ஆக்டர் வந்து சூரஜ் வந்து இந்த படத்தில் ஒரு மெயின் கேரக்டராக, ஒரு வில்லன் ரோல் தான் அவ்வளவு. இவங்க எல்லாம் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. ஒரு அருமையான கேஸ்டிங்கு. எல்லாருமே எப்படி சொல்கிறதுனா, எல்லாருமே வந்து பர்ஃபார்மர் தான். யாருமே வந்து இந்த கமர்ஷியலாக இதானவங்க கிடையாது. அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் வச்சு ஆடியன்ஸ்கிட்ட ஒரு பேர் வாங்கினவங்க தான். எல்லாரையுமே டைரக்டர் வந்து சூப்பராக கேஸ்டிங் பண்ணியிருக்காருன்னு தான் சொன்னோம். அதேமாதிரி டைரக்டரை பற்றி தான் நமக்கு ஆல்ரெடி தெரியும். போர்த்தொழில் எடுத்த ஒரு படம் போர்த்தொழில், 2வது படமாக இவர் வந்து தனுஷோட பண்ண போகிறாரு. போர்த்தொழில் வந்து ஒரு பயங்கரமான சூப்பர் படம். படத்தோட மியூசிக் டைரக்டர் ஜிவி பிரகாஷ். தனுஷ், ஜிவி பிரகாஷ் 2 பேரும் சேர்ந்தாலே படம் பிளாக் பஸ்டர். இப்போ படத்தோட ஸ்டோரி எடுத்துப்போம். என்ன படத்தோட ஸ்டோரினா, நம்ம டீசர்லேயே சொல்லிட்டாங்க, தனுஷ் வந்து ஒரு திருடன் அப்படின்னு சொல்லி டீசர்லேயே சொல்லிட்டாங்க. படத்தோட ஸ்டோரியை நான் வந்து ஷார்ட்டாக சொல்கிறேன். படத்தோட ஸ்டோரி என்னென்னா, தனுஷ் வந்து ஒரு திருடனாக இருக்கார். திருடனாக இருந்து கடைசி திருட்டை முடிச்சுட்டு நான் திருந்தி வாழ போகிறேன் அப்படின்னு சொல்லி திருந்தி வாழ போன இடத்துல அவருக்கு வந்து பண விஷயம் ஒன்று தேவைப்படுது. பண விஷயமாக தன்னோட சொந்த ஊருக்கு திரும்ப வர இடத்துல அவருக்கு ஒரு பிரச்சனை இருக்குது. அந்த பிரச்சனையை வந்து அவர் எப்படி சால்வ் பண்ணுறாரு, அந்த பிரச்சனைக்காக அவர் என்ன ஒரு முடிவு எடுக்கிறாருன்னா, நான் வந்து கடைசியாக இன்னும் ஒரே ஒரு திருட்டு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு எடுக்கிறாரு. அந்த திருட்டில் அவர் சக்ஸஸ் ஆனாரா இல்லையா, அது மூலயமா என்னென்ன பிரச்சனைகள்லாம் அவருக்கு வந்துச்சு, அந்த பிரச்சனைகள்லாம் அவர் எப்படி சால்வ் பண்ணார், அதுதான் இந்த படத்தோட ஸ்டோரி. நீங்கள் வந்து படத்தோட ஸ்டோரியை எடுத்துக்கிட்டிங்கன்னா, இதெல்லாம் எங்கேயோ பார்த்தது போல் இருக்கே அப்படின்ற மாதிரி தான் உங்களுக்கு ஃபீல் கொடுக்கும். ஏன்னா நம்ம பல காலமாக இது வந்துருச்சு தான். இந்த ஹீஸ்ட் படம்லாம் பல காலமாக வந்திருக்கு. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணுன்னா, நம்ம அஜித்குமார் நடித்த துணிவு கூட அதே மாதிரியான ஒரு சப்ஜெக்ட் தான். அது எதனால் ஹீஸ்ட்டுன்னு கொண்டு வந்ததும் துணிவுக்கும் இதுக்கும் உள்ள ரெசம்பிளன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்குது. அதே மாதிரி நம்ம ஜீவா வந்து ஒரு படம் நடிச்சிருப்பார், சிம்பான்சியோடலாம் வச்சுட்டு கொரில்லான்னு ஒரு படம் நடிச்சிருப்பார்.
அந்த படமும் கிட்டத்தட்ட பேங்க்கில் போய் கொள்ளடிப்பாங்க. எதனால் கொள்ளடிப்பாங்கன்னா அந்த விவசாயிகளுக்காக கொள்ளடிப்பாங்க. அதுவும் இதுவும் ஒரே பேஸ் ஸ்டோரி மாதிரி தான் இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் தான் நமக்கு எல்லா இடத்துலையும் கொடுத்துச்சு. இவங்க என்ன பண்ணிட்டாங்க, படத்தோட ஸ்டோரியை வந்து ஓகே ஸ்டோரி நீ எப்படினாலும் எல்லா ஸ்டோரியும் எல்லோரும் எடுத்திருப்பாங்க, நம்ம வந்து ஸ்க்ரீன் ப்ளேயில் புதுசாக ஏதாவது இருக்குதுன்னு பார்த்தா ஸ்க்ரீன் ப்ளேலையும் ஒன்றும் புதுசாக எதுவும் இல்லாதது போல தான் இருந்துச்சு. எப்படி கொண்டு வந்துட்டாங்கன்னா திரும்ப திரும்ப ஒரு திருட்டு சீனை காட்டுற மாதிரி, திரும்ப திரும்ப திருடுறது எப்படியெல்லாம் ஒருத்தன் திருட போகிறான் அப்படின்றத காட்டுற மாதிரி தான் இருந்துச்சு. ஸ்க்ரீன் ப்ளேயில் ஒரு ட்விஸ்ட் ஒன்று கொண்டு வரணும்னு சொல்லி ஒரு ஜெயராம் கேரக்டருக்கு வந்து அது வந்து முக்கியமாக அது வந்து திணிச்சது போல தான் இருந்துச்சு. இன்னொன்று ஸ்டோரியை கேட்டுக்கிட்டிங்கன்னா எதனால் தனுஷ் வந்து ஒரே பாத்தே சூஸ் பண்ணி படம் இப்படி நடிச்சிட்டு இருக்காருன்னு தெரில. நம்ம இட்லி கடையை எடுத்துக்கிட்டிங்கனாலும் சரி, நம்ம அவர் வந்து என்ன பண்ணுவார், தன்னோட சொந்த ஊரை விட்டுட்டு போய் ஒரு பெரிய கார்ப்பரேட்டில் வேலை பண்ணுவார். மறுபடியும் அதெல்லாம் எனக்கு வேணாம், என் சொந்த ஊர் என் சொந்தம் தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லி திரும்ப வருவார். அதே போல் தான் இதுவுமே தன்னோட சொந்த ஊரை விட்டுட்டு போய் அவர் வந்து அங்கே வந்து கார்ப்பரேட்டில் ஹோட்டலில் வேலை பார்த்தாரு. இங்கே வந்து ஒரு நார்மல் ஒரு ரேணிகுண்டாவில் ஒரு சின்ன ஹோட்டலில் வேலை பார்க்குறாரு. அதே போல் அங்கேருந்து திரும்பி வராரு. திரும்பி வந்து என் ஊர் தான் முக்கியம், ஊர் மக்கள் தான் முக்கியம் அப்படின்னு சொல்கிற மாதிரியான கிளைமேக்ஸில் தான் முடிச்சிருப்பாங்க. இன்னொன்று இந்த ஸ்டோரியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம வந்து இந்த ஸ்டோரியை வந்து பல வாட்டி பார்த்த ஸ்டோரியாக தான் இருக்கும். அப்போ ஆரம்பித்து எப்போ நம்ம தெரியல ஆரம்பித்து தெரியஆகட்டும், என்னையாக இருந்தாலும் ஆகட்டும், இப்போ கடைசியாக வந்த லியோ ஆகட்டும், எல்லாமே கிட்டத்தட்ட அதே ஸ்டோரி தான். என்ன ஸ்டோரி, ஃப்ளாஷ்பேக்கில் வந்து நம்ம ஹீரோ வந்து ஒரு பெரிய ஒரு வேறு ஒரு கேரக்டராக இருக்க மாதிரி, அவர் வந்து எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு ஊரில் வந்து வாழ்கிற மாதிரி, மறுபடியும் ஒரு சில பிரச்சனைனால அவர் வந்து அந்த கேரக்டருக்கு அவர் திரும்ப போகிற மாதிரி, இதே ஒரு இந்த ஸ்டோரி லைனும் நம்ம பார்த்தாச்சு. அப்போ அந்த ஸ்டோரியிலையும் பெருசாக இல்லை. அடுத்து ஹீஸ்ட் படமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுலேயும் நம்ம எல்லாமே பார்த்த ஸ்டோரியாக தான் இருக்குது. சரி ஸ்க்ரீன் ப்ளே நல்லாயிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் ப்ளேலையும் பல இடங்களில் வந்து சொதப்பியிருக்காங்கன்னு தான் நம்ம சொல்லணும். படத்தோட பாசிட்டிவ்ஸ்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லி அப்படியே லைட் பை லைட்டாக பார்ப்போம். படத்தோட பாசிட்டிவ்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா தான் நான் என்ன சொல்லுவேன்னா தனுஷோட ஆக்டிங் தான் சொல்லுவேன். தனுஷ் வந்து மனுஷன் அப்படியே செதுக்கியிருக்காரு. ஒவ்வொரு சீன்லையும் தன்னோட இந்த முன்னாடிலாம் அப்படி நடிச்சிட்டு இருந்தாருன்னா ஒரு நடிப்பு இருக்கும், அவர்கிட்ட அப்போலேருந்தே நடிப்பு இருந்துச்சு. ஆனால் இந்த படத்தில் வந்து ஒரு ஃபுல்லாகவே ஒரு எமோஷ்னல் ட்ரைவன் கேரக்டராக தான் இருக்குது படமே. அதில் வந்து அவர் வந்து அவரோட ஃபுல் எஃபோர்ட்டை கொடுத்து ஃபுல்லாகவே சூப்பராக நடிச்சிருக்காரு. முக்கியமாக ஒரு சீன் சொல்லணுன்னா, நான் வந்து இது ஆல்ரெடி டீசரில் வந்து லைட்டாக காமிச்சிருப்பாங்க இந்த சீனு. ஒரு ஹாஸ்பிட்டலுக்கும் பேங்க்குக்கும் நடுவில் நின்று தனுஷ் வந்து ஒரு டைலாக், எமோஷ்னலான ஒரு டைலாக் பேசுகிற சீன் ஒன்று இருக்கும். அந்த சீனில் நமக்கு வந்து என்னடா மனுஷன் இப்படி நடித்து கொட்டுறாரு, இவரை போய் இப்படி அவரோட நடிப்பை வந்து யூட்டிலைஸ் பண்ணாமல் ஒரு ஸ்டோரியை சூஸ் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து அவர் மேலே ஒரு பரிதாபம் தான் ஏற்பட்டுச்சு. ஏன்டா ஒரு நல்ல ஸ்டோரியாக சூஸ் பண்ணி அதுக்கு இந்த நடிப்பை கொடுத்துருந்தா படம் எங்கேயோ போகுமே அப்படின்ற ஒரு இது தான் நமக்கு கொடுத்துச்சு. அடுத்து எடுத்துக்கிட்டிங்கன்னா கேஸ்டிங், பர்ஃபெக்டான பாசிட்டிவ் வந்து கேஸ்டிங்னு சொல்லுவேன். ஏன்னா டேரக்டர் சூஸ் பண்ண வந்து எல்லா கேஸ்டிங்கும் நம்ம ஆல்ரெடி சொன்னது போல் எல்லாருமே பெர்ஃபார்மர், அவ்வளோ சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு கேஸ்டிங்கை வந்து டேரக்டர் சூஸ் பண்ணியிருக்காரு. அதுக்கு அடுத்து என்ன பாசிட்டிவ்னா நம்ம ஜிவி பிரகாஷ் வந்து மிகப்பெரிய பாசிட்டிவாக நான் சொல்லுவேன். ஏன்னா ஜிவி பிரகாஷோட மியூசிக் ஆகட்டும், பாட்டு ஆகட்டும், எல்லாமே ரொம்ப சூப்பராக. பாட்டு வந்து ஒரு 4-5 பாட்டு இருக்குது. ஆனால் பாட்டு எல்லாமே வந்து ஒரு தனி லொக்கேஷன் அதெல்லாம் கிடையாது. ஃபுல்லாகவே ஒரு மாண்டேஜ் ஷாட்ஸ் வச்சு ஒரு 4-5 பாட்டு இருக்குது. பாட்டு எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. முக்கியமாக கரசாமி சாங் வந்து விஷுவலாகவும் சரி நமக்கு அதை வந்து நல்லாவே ரசிக்கும்படி இருந்துச்சு. அதாவது ஒரு ஃபேன்ஸ்லாம் சேர்ந்து போய் பார்த்தீங்கன்னா கரசாமி பாட்டை வந்து நீங்கள் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். அடுத்த பாசிட்டிவ் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ஒரு 10 to 15 மினிட்ஸ் வந்து நமக்கு வந்து இந்த செட்டப் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. இந்த கேரக்டர் இன்ட்ரடக்ஷன் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. டேரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போய்டும். இதில் வந்து ரொம்ப ஆச்சரியப்பட வச்சது யாருன்னா கேஎஸ் ரவிக்குமார் சாரோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரியலிஸ்டிக்காக, அவரோட கேரக்டர் ஒரு டிஃப்ரெண்ட் கேரக்டர், அவரோட அப்பியரன்ஸும் வந்து நமக்கு வந்து இது கேஎஸ் ரவிக்குமார் தானா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு தான் இருந்துச்சு. அதே போல் அவரோட பெர்ஃபார்மன்ஸும் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு வந்து மலையாள ஆக்டர் சூரஜ், அவரை பற்றி நம்ம சொல்லவே வேணாம். அவர் வந்து எப்படினாலும் பின்னி பெடல் எடுப்பாருன்னு நமக்கு எல்லா படத்துலையும் வரிசையாக தெரிஞ்சிச்சு. அதே போல் தான் இந்த படத்துலையும் வந்து ரொம்ப பயங்கரமாக அவரோட பெர்ஃபார்மன்ஸ் இருந்துச்சு. ஒரு சீன் ஒன்று இருக்குது, அது வந்து நம்ம ஆல்ரெடி டீசரில் அந்த அருவா வச்சுட்டு எடுத்துகிட்டு ஒரு சீனு. அந்த சீன் வந்து எனக்கு வந்து ரொம்ப ஒரு சினிமாவில் வரா நீங்கள் இருந்தீங்கன்னு வச்சுங்க, அந்த சீன் வந்து அவ்வளோ நீங்கள் வந்து ஆச்சரியப்பட்டு பார்ப்பீங்க. அது வந்து எந்த டைம் லைனில் அது நடக்குது, அந்த டைம் லைனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஷூட்டிங் ஸ்பாட் சீன் தான் அந்த சீனு. அந்த சீன் வந்து நீங்கள் கண்டிப்பாக அதுக்காகவே ஒரு சினிமாவில் வர இருந்தீங்கன்னா அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்காக நீங்கள் போகலாம். அது பார்க்குறப்பே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதே போல் இந்த படத்தோட ஸ்டோரி எடுத்துக்கிட்டிங்கன்னா ராம்நாடில் நடக்குது. ராம்நாடு வந்து எப்படி இருக்கும், எப்படி நம்ம
உண்மையாகவே ராம்நாடு அப்படி தான் இருக்கும். அந்த இதை வந்து பர்ஃபெக்டாக கொண்டு வந்திருக்காருன்னு தான் சொல்லணும். அந்த ராம்நாடோட லொக்கேஷன், அவங்க சூஸ் பண்ண லொக்கேஷனாக இருக்கட்டும், அதே போல் டிஓபி வந்து டிஃப்ரெண்ட் ஷார்ட்ஸ் நிறையா யூஸ் பண்ணியிருக்காரு. அதில் வந்து முக்கியமாக ஒரு ஷார்ட்ஸ் பற்றி பேசி ஆகணும். என்ன ஷார்ட்னா, ஒரு நிறைய சீன், ஒரு 3-4 சீனுக்கு வந்து முன்னாடி ஒரு விஷயம் நடக்கும், பின்னாடி ஒரு விஷயம் நடந்துகிட்ருக்கும். ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஒரு கண்ணாடி இருக்குது, கண்ணாடிக்கு முன்னாடி இன்னும் சூரஜ் பேசிகிட்டு இருப்பார், பின்னாடி வந்து தனுஷும் கருணாஸும் ஒரு கான்வர்சேஷன் போயிட்டுருக்கும். அந்த இது வந்து நிறைய இடத்துல அது யூஸ் பண்ணது வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அது வந்து பார்க்கவும் நல்லா இருந்துச்சு. அடுத்து வந்து ராம்நாடுக்கு ஏற்ற மாதிரியான கலர் டோன் அவங்க செட் பண்ணது நமக்கு வந்து அந்த ஃபீல் வந்துருச்சு. படத்தோட நெகட்டிவ்ஸ் இதுதான் முக்கியமான பார்ட்டு. ஏன்னா படத்தில் வந்து கொஞ்சம் நெகட்டிவ்ஸ்லாம் கொஞ்சம் நிறையாவே தான் இருக்குது. படத்தோட நெகட்டிவ்ஸ், ஃபஸ்ட்டு நெகட்டிவ் என்னென்னா, அவங்க வந்து கேஸ்டிங்கை வந்து ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணல. இவ்வளோ நல்ல கேஸ்டிங் எடுத்த நீங்கள் எல்லா கேஸ்டிங்கும் ஒரு பர்ஃபெக்டான சீன் இருந்துச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது வந்து இந்த படத்தில் சுத்தமாக இல்லைன்னு தான் சொல்லுவேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கிளைமேக்ஸ்லாம் என்னமோ அறக்க பறக்க முடிச்சது மாதிரி இருந்துச்சு. கடகடன்னு சரி டக்குன்னு முடிச்சிருவோம், டக்குன்னு வில்லனை திருத்திடுவாங்க. அதெல்லாம் வந்து ஒரு ஓல்டு டெம்ப்ளேட் யூஸ் பண்ணி ஒரு கிளைமேக்ஸ் ரெடி பண்ணது போல் இருந்துச்சு. அங்கெல்லாமே இன்னுமே கொஞ்சம் ரைட்டிங்கை கொஞ்சம் நல்லாவே எழுதியிருக்கலாம், நல்லா ஸ்டேஜிங் பண்ணியிருக்கலாம் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. நெக்ஸ்ட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா, எமோஷ்னல் கனெக்ட், அது வந்து இந்த படத்தில் வந்து சுத்தமாக இல்லை. அது ஏன்னு சொல்கிறேன்னா, இப்போ தனுஷும் கேஎஸ் ரவிக்குமாருக்கும் மீட் பண்ணுறாங்க, அந்த இடம் வந்து எமோஷ்னலாக இருக்கணும் தான். ஆனால் அது எமோஷ்னலாக இருக்கிறதுக்கு ஒரு நல்ல பேஸ் ஒன்று வேணும்ல. அந்த பேஸ் வந்து ஃபுல்லாக எல்லா இடத்துலையுமே அது மிஸ் ஆகுது. அதனால வந்து ஒரு எமோஷ்னல் கனெக்ட் ஒரு சுத்தமாக இல்லை. இது இல்லாமல் ஒரு ஃபஸ்ட்டு பேங்க்கில் போய் திருட போகிறப்ப ஒரு போலீஸ்காரர் வந்து உள்ளே வந்துடுவார். அந்த போலீஸக்கார்ட்டேருந்து தப்பிக்கிறதுக்கு தனுஷும் கருணாஸும் சேர்ந்து ஒரு வேலை பண்ணுவாங்க. அதெல்லாம் சுத்தமாக வந்து நம்புகிற மாதிரியான சீனாகவே இல்லை. அதெல்லாம் இன்னும் கொஞ்சம் நல்லாவே எடுத்துருக்கலாம். இதெல்லாம் என்னடா எடுத்து வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அதுபோல் பார்த்தீங்கன்னா, தனுஷ் வந்து தொடர்ந்து அப்படியே திருடிக்கிட்டே இருப்பார். பேங்க்குன்னு மாறி எல்லா பேங்க்லேயும் திருடிட்டு இருப்பார். சூரஜ் வந்து அவர் திருடின பேங்க் இல்லாமல் மற்ற பேங்க்லலாம் போய் தேடிட்டு இருப்பார். அதெல்லாமே ஒரு நம்புகிற மாதிரியான சீனாக இல்லை. இன்னொரு சீனை எடுத்துக்கிட்டிங்கன்னா, தனுஷ் வந்து திருட போயிடுவார். திருட போன இடத்துல அவருக்கு தேவையான காசை எடுத்துகிட்டு மீதி காசை உள்ளே வச்சுட்டு வந்துடுவார். அதில் தான் பிரச்சனையே ஆரம்பிக்குது. நீங்கள் அவருக்கு தேவையான அவருக்கு எவ்வளோ கடன் இருக்குன்னே அவருக்கு தெரியாது. இன்னும் ஒரு 2 கட்டை எடுத்து உள்ளே போட்டிருந்தீங்கன்னா நமக்கு படமே முடிஞ்சு போயிருக்கும், நம்ம பாட்டுக்கு எந்திரிச்சு வந்துருந்துருக்கலாம். அதை வச்சுட்டு வந்துட்டு அதில் அந்த வட்டி காசை மறுபடியும் எடுக்க போகிறோன்னு சொல்லி பேங்க்கில் போய் மாட்டிக்கிட்டு அதுக்கப்புறம் ஜெயராம் கிட்ட மாட்டிக்கிட்டு அவன் சூரஜ் ஃபாலோ பண்ணி வர்றது, இதெல்லாம் தேவையில்லாத சீன் போல தான் இருந்துச்சு. இந்த இதெல்லாம் பார்க்குறப்ப வந்து அயன் படத்தில் வந்து கருணாஸ் தான் அதுலேயும் இருப்பார். கருணாஸ் வந்து தாஸ்கிட்ட வந்து சொல்கிறப்ப செய்கிறது வந்து ஃப்ராடு, இதில் நீதி நேர்மை நியாயம் வர அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இப்போ தனுஷ் பண்ணதும் இருந்துச்சு. பண்ணுறது திருட்டு வேலை, இதில் வந்து நான் எனக்கு தேவையான படத்தை தான் நான் எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வரதா இருக்கட்டும். அப்புறம் திருடுறதுக்கு முன்னாடி கருப்பசாமியை கும்பிட்டுட்டு துண்ணூறு வச்சுட்டு போகிறதா இருக்கட்டும். இதெல்லாம் வந்து கருணாஸோட அந்த மீம் டெம்ப்ளேட்டை போட்டு கண்டிப்பாக ஓடிடியில் வந்ததுக்கப்புறம் இதெல்லாம் ஓட்டுவாங்க. இன்னொன்று வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா, படம் போர் தொழில் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுங்க, அவ்வளோ லொக்கேஷன்ஸ், அவ்வளோ நார்மலான ஒரு த்ரில்லர் படம் தான் அது. அதை வந்து ஆனால் நார்மலாக இருக்காது, நம்ம வந்து பார்க்காதது தான் எல்லாமே இருக்கும். இதில் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு செலவே இல்லாமல் ஒரு படத்தை எப்படி முடிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இந்த படம் எடுத்திருக்காங்க. எதுக்கு சொல்கிறேன்னா, இப்போ படத்தோட லொக்கேஷன்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு 4-5 பேங்க்கு, தனுஷோட வீடு, சூரஜோட போலீஸ் ஸ்டேஷனு, இது மட்டும்தான் படத்தோட லொக்கேஷன். அதே லொக்கேஷனில் சுற்றி வருதும். அதே போல் கேஸ்டிங் வைஸ் பார்த்தீங்கன்னா, இவங்க நான் சொன்ன அந்த மெயின் கேஸ்டிங் ஒரு 5-6 பேர் தான் மெயின் கேஸ்டிங். அதை தவிர மீதி யாரெல்லாம் வரா அப்படின்னு கேட்டிங்கன்னா, யாருமே இல்லை. படத்தில் ரொம்ப கேஸ்டிங்கும் இல்லை, லொக்கேஷனும் இல்லையா. இது வந்து ஒரு தனுஷ் படத்துக்கு தேவையான இதுவா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லைன்னு தான் சொல்லுவேன். லேக் அது மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா, எல்லா இடத்துலையுமே ஃபஸ்ட் ஹாஃபும் சரி செகண்ட் ஹாஃபும் சரி ரொம்பவே லேகாக தான் இருந்துச்சு. இது வந்து நீங்கள் சொல்லலாம், இது வந்து ஸ்லோ பர்ன் த்ரில்லரு, அதனால் உனக்கு அது பிடிக்காது போல் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லலாம். உண்மையாகவே இது ஸ்லோ பர்ன் த்ரில்லர் தான். ரொம்பவே ஸ்லோவான படங்கள்லாம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னிங்கன்னா உங்களுக்கு இந்த படமும் பிடிக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் வந்து ஸ்லோ பர்ன் த்ரில்லர்னாலுமே ஸ்க்ரீன் ப்ளேயில் ஒரு சேஞ்ச் இருக்கணும், அதே போல் ஸ்டோரியிலையும் ஒரு சேஞ்ச் இருக்கணும். அந்த ஸ்டோரி ஸ்க்ரீன் ப்ளேலையும் சேஞ்ச் இல்லாமல் நீங்கள் ஸ்லோ பர்ன் த்ரில்லர் எடுத்திங்கன்னா அதோட ரிசல்ட் எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்க்க விரும்புனீங்கன்னா போய் நீங்கள் கரை படத்தை பார்க்கலாம். ஏன்னா அது அப்படி தான் இருந்துச்சு. மொத்தத்தில் சொல்ல போனோன்னா, இந்த படம் எப்படிப்பட்ட படம், கரை எப்படி ஒரு படம்னா, இது வந்து ஒரு ஆவரேஜான ஒரு ஹீஸ்ட் படம் தான். இது வந்து ஒரு ஸ்லோ பர்ன் த்ரில்லர் தான். உங்களுக்கு பொறுமையாக போகிற படங்கள்லாம் பிடிக்கும்னா நீங்கள் தாராளமாக போய் பார்க்கலாம். படத்தோட டூரேஷன் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 2 மணி நேரம் 42 நிமிஷம்னு நினைக்கிறேன். 2 மணி நேரம் 42 நிமிஷம்.
படத்தோட சர்டிஃபிகேட் வந்து யூபாரியா சர்டிஃபிகேட் தான். எந்த ஒரு அடல்ட் கண்டென்ட்டும் படத்தில் கிடையாது. ரொம்ப ரத்தம் தெறிக்க ஒரு ஆக்ஷன் சீன்ஸு, நல்லா அப்படி ஒரு ஆக்ஷன் சீன்ஸ் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. எந்த ஒரு அடல்ட் கண்டென்ட்டும் கிடையாது. இந்த படத்தை நீங்கள் கண்டிப்பாக ஃபேமிலியோடு போய் பார்க்கலாம். படம் வந்து தேட்டர்ஸில் ரன் ஆகிட்டு இருக்கு. படம் வந்து நேற்று ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த படத்துக்கு என்னோடய ரேட்டிங் என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து ஃபஸ்ட்டு 2.5க்கும் 2.75க்கும் நடுவில் அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருந்தேன் என்னத்தை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி. கடைசியாக எல்லாத்தையும் நம்ம பேசுனதெல்லாம் வச்சு நான் முடிவு பண்ணி பார்த்தா படத்துக்கு வந்து என்னோடய ரேட்டிங் வந்து 2.5 கொடுக்குறேன். 2.5 ஒரு ஆவரேஜான படம்ன்றதுக்காக 2.5 கொடுக்குறேன். இந்த படம் நீங்கள் பார்த்துட்டிங்களா இல்லையான்னு சொல்லி கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களோட ஒப்பீனியனும் என்னன்னு சொல்லி கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இது போல் மூவி ரிவ்யூஸ்லாம் வேணும்னா மறக்காமல் நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.